எதுக்கு பையனை ஹாஸ்டலில் விடணும்? ஹாஸ்டலில் விட்டுட்டு இவங்களுக்கு என்ன அப்படி ஒரு வேலை? குழந்தைய பக்கத்திலே வச்சு பார்த்துக்காம எதுக்கு குழந்தை? இந்த வயசில் எனக்கு இதெல்லாம் அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை காமிக்கிறதுக்கோ எனக்கு அது விருப்பம் கிடையாது. இனி வர காலத்தில் என்னைக்காவது உங்கள் அப்பாவை மீட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? அங்கே இருந்தால் நான் அப்படியே யூட்டன் எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன். பேசவே விருப்பப்படல. இஃப் ஐ ஹாவ் டு ஸ்பீக். அம்மாவை என்னைக்காவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா, அம்மா உனக்குன்னு ஒரு லைஃப் வேண்டாமா, நீ இன்னொரு மேரேஜ் நீ பண்ணிக்கிறணும்னு உனக்கு விருப்பம் இருக்கா? இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் இந்த கான்வர்சேஷன் போயிருக்கா? சில வாட்டி தோணியிருக்கு. ஏன்னா என்னை மட்டும் ஏன் போர்டிங்கில் போடணும், என்னை மட்டும் ஏன் அம்மா கிட்டேருந்து பிரிக்கணும்? ஃபஸ்ட்டு அப்படி யோசிச்சேன். ஃபஸ்ட்டெல்லாம் இது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறதுனால தானே போர்டிங்கில் போட்டு நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க. சின்ன வயசில் என்னைக்காவது விவரம் தெரியாத வயசில் அப்பாவை பற்றியோ அப்பா வரல அது மாதிரி கேட்டிருக்காங்களா? 1.5 வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா பார்த்தது கிடையாது. மிஸ் பண்ணுறேன். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கும்போது அந்த பிரச்சனைகளை நம்ம சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அதுலேருந்து விட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு ஒரு ரிலீவ் நமக்கு கிடைக்கும்போது இந்த சொசைட்டி நம்மளை வந்து டாக்ஸிக் ஆக்கிடுது. கஷ்டங்கள் இருந்தது, பேட் கமெண்ட்ஸ் வரும். அட் டைம்ஸ் இதை எப்படி எனக்கு ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாமல் கால் மேலே கால் போட்டு உட்காந்தா கூட சம்டைம்ஸ் தட்டி விடுவேன். அப்படி உட்காரக்கூடாது. இன்றைக்கி நான் இப்படி உட்காந்து பேரண்ட்டாக பேசுகிறேன்னா அது வந்து 60% எஃபர்ட் அவன் தான் போட்டிருக்கான். நிஜமா இந்த 13 இயர்ஸ்க்கு அப்புறம் ஐ டிசைடட் ஓகே ஐ எம் நோ மோர் எ செலிபிரிட்டி ஆர் கெரியர் ட்ரிவன் விமன். அம்மாவும் நான் தான், அப்பாவும் நான் தான். ஸோ அதனால் ஐ மேக் ஷுர். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாய் கேஷவ், ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் சொல்கிறேன், நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் ரொம்ப வளர்ந்துட்டீங்க. நாங்கள் வந்து சின்ன பையனாக பார்த்தோம். அதுக்கப்புறம் நடுவில் நீங்கள் எங்கேயுமே நான் பார்க்கல. நான் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஈக்குவலாக எனக்கு மேலே ஹைட் ஆயிட்டார் அவரு. தம்பி அப்படி வாடா போடாதான் சொல்லிட்டு இருப்பேன். இப்போ வாங்க போங்க, நமக்கே ரெஸ்பெக்ட் கொடுக்க, மரியாதை கொடுத்து பேசிடணுன்ற அளவுக்கு. ஒன்றும் இல்லை, நான் தான் மரியாதை தரணும். என்ன படிக்கிறீங்க கேஷவ்? 9th 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்? நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஜாலியாக போயிட்டு இருக்கா இல்லை ஸ்ட்ரிக்டாக போயிட்டு இருக்கா? 9th இல்லை, அடுத்து 10th போகணும். போர்டு எக்ஸாம் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் இல்லை, அது பார்த்துக்கலாம். அது வேற டிபார்ட்மெண்ட். வேற டிபார்ட்மெண்ட். ஸோ உங்கள் பையனுக்கு என்ன மாதிரியான வேல்யூஸ் எல்லாம் கொடுக்கணும், என்ன மாதிரி இந்த சொசைட்டியில் அவங்கள கொண்டு வரணும்ட்டு நீங்கள் ரெஸ்பான்சிபிள் எடுத்திருக்கீங்க? மோர் தென் கெரியர் பில்டிங் நான் எப்பவுமே அவன்ட்டு சொல்கிறது பர்சனாலிட்டி பில்டிங், கேரக்டர் பில்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நான் ஃபஸ்ட்டு அவங்க ஸ்கூலில் போட மார்க்கெல்லாம் கேட்க மாட்டேன். போனோடனே அவன் எப்படி பிஹேவ் பண்ணுறான், அவன் கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நான் எப்போவுமே சின்ன வயசுலேருந்தே அதுதான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அண்ட் என்னோடய பெரிய எய்மே வந்து நம்மளோட ரூட்ஸ். நான் நிறைய இப்போ கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது உண்டு. நிறைய மாடர்னைசேஷன் நம்ம ஓடுற ஒரு கெரியர் பாத்தில் வந்து நம்ம ரூட்ஸ் மறந்துறதுனால தான் வந்து நிறைய என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமிலி வேல்யூஸ் தெரியாமல் போயிடுதோ அப்படின்ற. அதனால் இப்போ வரைக்கும் அவங்க அம்மம்மானா இப்படிலாம் மரியாதை கொடுக்கணும், அம்மம்மா பேசினாக்கா நீங்கள் திருப்பி பேசக்கூடாதுலேருந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்தா கூட சம்டைம்ஸ் தட்டி விடுவேன். அப்படி உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் என்னோட லைஃப் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஹீ ஹாஸ் டு ஹாவ் அ கிரேட் ஃபேமிலி அண்ட் ஹி ஹாஸ் டு டேக் ஆல் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அழகாக அவன் வந்து லைஃப் லாங்காக பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்றது. அம்மா எவ்வளோ டைம் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் இன்னும் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது அம்மா கிட்ட சின்ன விஷயம் இருக்கா? 2015 to 2019 அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அவங்க பீக் வந்து தட் டைம். அப்போ கொஞ்சம் என் பாட்டி, என் பெரியம்மா கூட தான் இருந்தாங்க. இப்போல்லாம் நிறைய, நான் ஆக்சுவலாக போர்டிங் ஸ்கூலில் படிக்கிறேன், ஹாஸ்டல். ஸோ அவங்க நான் ஹாலிடேஸ்க்கெல்லாம் வரப்போ வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஈவன் இஃப் ஷி ஹேஸ் அன் இவெண்ட் ஷி வுட் போஸ்ட்போன் இட் ஜஸ்ட் ஃபார் மீ. அவ்வளோ நல்ல அம்மா வச்சுருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. இல்லை, நான் ஒரு காலம் வரைக்கும் ஓடிட்டு இருந்தேன். லைக் குழந்தைங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அடலசன்ட் ஏஜ், அதாவது ஒரு 13 to 18 இயர்ஸில் ஐ திங்க்
பேரண்ட்ஸ் ஹேஸ் டு டேக் அ பேக் சீட். கெரியர்லேருந்து ஒரு சின்ன பிரேக் அண்ட் ஒரு சின்ன நம்மளுக்கு ஒரு ரியலைசேஷனில் அவங்களுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அவங்க பக்கத்தில் இருக்காங்களோ இல்லையோ அவங்க பிஹேவியர் எப்படி இருக்குது, அவங்களுக்கு வந்து அதான் மோர் தேன் கெரியர், அவங்களோட கேரக்டர் எப்படி நம்ம மோல்ட் பண்ணலாம். இந்த 13 இயர்ஸ்க்கு அப்புறம் ஐ டிசைடட் ஓகே ஐ எம் நோ மோர் எ செலிப்ரிட்டி ஆர் கெரியர் ட்ரிவன் விமன். அம்மாவும் நான் தான், அப்பாவும் நான் தான். ஸோ அதனால் ஐ மேக் ஷுர் அவன் வீட்டில் இருக்கப்போ வந்து மார்னிங் டு டைம் நானா இருக்கியா, என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டே இருப்பேன். அட் டைம்ஸ் அவனே அம்மா போமா தயவு செஞ்சு. நீங்க என்னைக்காவது அம்மாவை நினைச்சு அம்மாவை மிஸ் பண்ணி வருத்தப்பட்டிருக்கீங்களா? ஸ்கூல்ல போர்டிங்ல இருக்கும்போதோ தனியா இருக்கும்? நான் 4வது வருஷம் ஆக்சுவலாக என் போர்டிங் ஸ்கூலில் படிக்கிறேன். ஃபஸ்ட்டு செகண்ட் இயர் வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்படியே தேர்ட் இயரில் செட் ஆயிடுச்சு. அது மிஸ் பண்ணுறேன், லைக் இந்த சப்கான்ஷியஸ்னஸில் ஐ மிஸ் இட். பட் தென் ஸோ மச் திங்ஸ் தட் ஆர் ரன்னிங் அரவுண்ட், நிறைய ரொம்ப பிஸி ஆகிட்டேன். அதனால அவ்வளோ யோசிக்க மாட்டேன். பட் தென் ஐ ஸ்டில் மிஸ் இட். அவர் ஸ்கூலில் ஃபுல்லாக MUNக்குன்னு ஒரு சைட் போவார். அகாடமிக் வைஸ், ஸ்போர்ட்ஸ் வைஸ் இஸ் வெரி ஆக்டிவ் இன் ஸ்போர்ட்ஸ். ஸோ நான் நினைக்கிறேன் குழந்தைங்களுக்கு அந்த எனர்ஜியை வந்து சேனலைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் அலவ் தெம் ஃபார் ஸ்போர்ட்ஸில் போடுங்க. நிறைய பாலிடிக்ஸ் எல்லாம் பேசுவோம். ஆமாம், பாலிடிக்ஸ்லாம் பேசுவோம். யாருக்கு நீ சப்போர்ட் பண்ணுற, நான் சப்போர்ட் பண்ணுறேன், எந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட் இஸ் டூயிங் பெட்டர், இதெல்லாம் உட்காந்து நிறைய பேசுவோம். உடனே வேற கண்ட்ரிக்கு போயிட்டாங்க. நம்ம கண்ட்ரியை பற்றி கேட்டுருவோமே அப்படின்றதுக்காக போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. எதுக்கு பையனை ஹாஸ்டலில் விடணும்? ஹாஸ்டலில் விட்டுட்டு இவங்களுக்கு என்ன அப்படி ஒரு வேலை? குழந்தைய பக்கத்திலே வச்சு பார்த்துக்காம எதுக்கு குழந்தை? இந்த மாதிரி கேள்விகள் கண்டிப்பாக வந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பாக நிறைய இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. பட் நான் அவனோட கெரியர் வைஸ் நான் யோசிச்சேன்னா வீட்டில் நான் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு பெரிய ஃபேமிலியோ ஒரு கூட்டு குடும்பமோ இல்லை அவனுக்குன்னு ஒரு தங்கச்சியோ அக்காவோ யாருமே கிடையாது. அம்மா பாசத்துலேயே அவனை கட்டி வைக்கவும் எனக்கு விருப்பம் கிடையாது. அவன் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபேமிலி வேல்யூஸ் இருக்கணுமோ அதே மாதிரி சோஷியல் வேல்யூஸும் இருக்கணும். நான் எவ்வளோ சோஷியல் வேல்யூஸ்னால் என் மீடியாவை பொறுத்த வரைக்கும் என் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வரும். என் கெரியரும் வந்து இட்ஸ் அ கிளாமரஸ் வேர்ல்டு. ஐ டோன்ட் திங்க் அவனுக்கு வந்து இந்த வயசில் எனக்கு இதெல்லாம் அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை காமிக்கிறதுக்கோ எனக்கு அது விருப்பம் கிடையாது. பிகாஸ் ஹீ இஸ் ஸ்டில் அ சைல்டு. அண்ட் இன்னொன்று வந்து நான் சொன்ன மாதிரி கூட்டு குடும்பமோ பெரிய ஃபேமிலியோ அப்படி கிடையாது. ஸோ ஹீ ஹேஸ் டு லேர்ன் பிரதர்ஹுட், சிஸ்டர்ஹுட், மற்ற பொண்ணுங்க கிட்ட எப்படி பழகணும், பசங்க கிட்ட எப்படி பழகணும். இது போர்டிங்கில் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஐ பிலீவ் இன் இட் அண்ட் கண்டிப்பாக ஐவ் சீன் அ சேஞ்ச். அதாவது மோர் தேன் பீங் அ குட் மதர், ஐ வாண்ட் டு பி அ குட் சிட்டிசன் நினைக்கிறேன். ஒரு சோஷியல் காஸாக நான் யோசிக்கிறேன். ஒரு நல்ல ஒரு அம்மாவை விட ஒரு சிட்டிசனாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ அம்மான்னு சொல்லி பார்த்து பொத்தி வளர்க்காம ஹீ ஷுட் நோ வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங். அது என்னால் எவ்வளோ கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. பட் கேஷவ், நீங்கள் படிக்கிற இதே ஸ்டாண்டர்டை இங்கே இருக்கிறவங்க நிறைய ஸ்கூல்ஸில் படிக்கிறாங்க. என்னை மட்டும் ஏன் போர்டிங்கில் போடணும்? என்னை மட்டும் ஏன் அம்மா கிட்டேருந்து பிரிக்கணும்? அம்மா ஏன் என்னை மட்டும் தனியாக பிரித்து வச்சுட்டாங்க? நான் ஏன் அம்மா கூடயே இருந்து படிக்கக்கூடாதான்லாம் நீங்கள் நினச்சிருக்கீங்களா? அதே பாயிண்ட் தான் ஃபஸ்ட்டு அப்படி யோசிச்சிங்க. பட் தென் எனக்கு புரிஞ்சிச்சு இவ்வளோ ஸ்ட்ரகிள். யார் புரிய வச்சா? நானே புரிஞ்சுக்கிட்டேன். அதுதான். இல்லை அம்மாட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணீங்களா? அப்படி சும்மா பேசுவேன். ஏன்னா ஐ ஸ்லோலி ஆஃப்டர் மெச்சூரிட்டி ஸ்லோலி ஐ ஸ்டார்டட் டு அண்டர்ஸ்டாண்ட். புரிய ஆரம்பிச்சிச்சு. இல்லை ஃபஸ்ட்டெல்லாம் இது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணுன்றதுனால தானே போர்டிங்கில் போட்டிங்க. நான் அவனுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறதுனால தானே போர்டிங்கில் போட்டு நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க. ஸோ அது குழந்தைங்களோட மைண்ட் செட்டு. கூட நான் வந்து கோவப்பட மாட்டேன். நான் சொல்ல இல்லைம்மா இதெல்லாம்காக தான் நான் போட்டிருக்கேன். போக போக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், நீங்கள் பாருங்கள். இல்லைனா வீட்டில் இருந்தீங்கன்னா ஃபோன்லேயே தான் உட்காந்துருப்பீங்க. ரொம்ப இதெல்லாம் நான் வந்து 12 வயசு இருக்க போது 10 வயசு அப்போ கேட்டேன். இப்போலாம் எனக்கு புரிஞ்சிச்சு அம்மாவுக்கு ஷீ ஸ்ட்ரகிளிங் அ லாட், நிறைய வேலை இருக்குது. பட் தென் ஐ நோ அவங்க எனக்கு தெரியும் ஷீ கேர்ஸ் அபவுட் மீ, ஷீ கேர்ஸ் அ லாட் அபவுட் மீ. ஐ நோ ஷீ புட் மீ இன் என்னை போர்டிங் ஸ்கூலில் போட்டது ரீசன் வந்து டு ஹெல்ப் மீ டெவலப். எனக்கு அதெல்லாம் புரிஞ்சிச்சு. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு கேட்க. நீங்க யாருக்குமே புரிய வைக்க வேண்டாம் இல்லையா? அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா போதும், யாருக்கும் குவெஸ்டின் பண்ண வேண்டாம். அதுதான் நான் வந்து ரொம்ப கிளியரா சின்ன வயசுல இருந்து என் பையனுக்கு மட்டும் நான் சில விஷயங்கள் புரிய வச்சா போதும். ஸோ அதனால தான் அவன் ஹாலிடே வந்தானா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த டைமும் நம்ம பிஸியா இருக்கோம், நான் ஃபீல் பண்ணக்கூடாது. பட் கேஷவ்,
இந்த சொசைட்டி வந்து நிறைய பேசும் இல்லையா? இந்த சொசைட்டி உங்களை சுற்றி இருக்கிறவங்க, நீ ஏன் அம்மா கூட இல்லை, நீ ஏன் இங்கே வந்திருக்க, நீ அம்மா கூட இருக்கலாம்ல, இந்த லீவில் வரும்போது இவ்வளோ ஜாலியாக இருக்கல, இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம்லன்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்கலாம் நிறைய பேசியிருப்பாங்களா? அதெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? சுற்றி இருக்கவங்க அவங்களும் போர்டிங்கில் தான் படிக்கிறாங்க. அதுதான், அவங்களும் போர்டிங்கில் தான் படிக்கிறாங்க. தே ஆல்சோ ஃபேஸ் சேம் திங். ஸோ அவங்க அந்த மாதிரியெல்லாம் கேட்டதில்லை அவ்வளோ. நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக நீங்கள் வளர்க்கப்படுறீங்க, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா சுற்றி பேசும்போது? அதெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? நீங்கள் ப்ரௌடாக எடுத்துக்கிறேன். ஐம் ரியலி ப்ரவுட். எனக்கு என் அம்மா வந்து சிங்கிள் மதராக என்னை ஷி டுக் கேர் ஆஃப் மீ அ லாட். சிங்கிள் மதராக இருந்துட்டு இப்படி நின்றுட்டு இருக்காங்கன்னு நான் அது சந்தோஷம். லைக் எவ்வளோ நல்ல அம்மா என்கிட்ட எனக்கு கிடச்சிருக்கு, சாமி இவ்வளோ நல்ல அம்மா தந்திருக்காங்க. சூப்பர். இப்போது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கும்போது அந்த பிரச்சனைகளை நம்ம சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அதுலேருந்து விட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு ஒரு ரிலீவ் நமக்கு கிடைக்கும்போது இந்த சொசைட்டி நம்மளை வந்து டாக்ஸிக் ஆக்கிடுது. சிங்கிள் பேரண்ட் இப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் உங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணுங்க? ஒரு காலத்தில் எஃபெக்ட் பண்ணிட்டு இருந்ததுங்க. அதான் நான் சொன்னல, லைக் ஐ ஹவ் சோசன் மை லைஃப். எப்போவுமே இது வேண்டாம், இது வேணும், நம்மளுக்கு நம்ம லைஃப் தான் இம்பார்ட்டன்ட். எனக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, இன்ட்டு யோகா, இன்ட்டு மெடிடேஷன், நம்ம முன்னோர்கள்லாம் எவ்வளோ விஷயங்கள் இதுக்காக தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்கன்றதே எனக்கு இப்போ தான் தெரியுது. ஒரு பிளைண்டாக ஒரு சொசைட்டிக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். மைண்டை சைலன்ஸ் பண்ணிட்டோன்னா எவ்ரி திங் இஸ் ஃபாலோயிங் இன் டு பிளேசஸ். இட்ஸ் ஆல் ஆர் பெர்ஸ்பெக்டிவ். அவங்க பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக ஒரு பையனை வளர்க்கணுன்னா நான் சொசைட்டியை தள்ளி வச்சா தான் என்னால் வளர்க்க முடியும். ஸோ இருந்தது, கஷ்டங்கள் இருந்தது, பேட் கமெண்ட்ஸ் வரும். அட் டைம்ஸ் இதை எப்படி எனக்கு ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு சிச்சுவேஷன்ஸ்லலாம் நான் இருந்திருக்கேன். பட் அதுதான் நான் வேண்ட கடவுள். அதிகமாக பாதித்த பேட் கமெண்ட் இப்போவுமே அதை நினைச்சாலே அதெல்லாம் பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. எனக்கு தெரியும், அவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டால் கூட கமெண்ட்ஸே பார்க்க மாட்டாங்க. ஆமாம், கமெண்ட்ஸே பார்க்க மாட்டாங்க. எனி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னால் என் பாட்டி பார்த்து சொல்லுவாங்க. ஏன்னா நான் சொல்லுவேன், அம்மா அதெல்லாம் பார்க்காதீங்க, உங்களுக்கு தெரியும் நம்ம என் அம்மா எப்படிப்பட்டவங்க, என் அம்மா எப்படி பார்க்குறாங்க, அவங்களெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லுவேன். ஸோ இந்த வயசில் இவர் இவ்வளோ மெச்சூர்டாக இருக்காரு. பட் சின்ன வயசில் என்னைக்காவது விவரம் தெரியாத வயசில் அப்பாவை பற்றியோ, அப்பா வரல இது மாதிரி கேட்டிருக்காங்களா? மை சர்ப்ரைஸுங்க, இன்னி வரைக்கும் அதுதான் நான் அவங்ககிட்ட கேட்குறேன். ஏன்டா நீ கேட்கல? 1.5 வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா பார்த்தது கிடையாது. இவனுக்கு 1.5 வயசு இருக்கப்போ தான் கடைசி அவங்க அப்பா பார்த்தாரு. பட் அந்த கொஸ்டின் இன்னி வரைக்கும் வந்ததே கிடையாது. ஏன் இந்த நிலைமை வந்ததுன்னு கூட கேட்டதே கிடையாது. ஏன் கேஷவ்? ஐ டோன்ட் நோ. ஐம் ஹாப்பி வித் மை மாம். எனக்கு வேறு யாரும் வேணாம். இஃப் லைஃப் இப்படி கூட கண்டினியூ பண்ணால் ஓகே, நான் அப்படி தான் கண்டினியூ பண்ணணும்னு எனக்கு ஆசை. எனக்கு வேறு யாரும் வேணாம். என் அம்மா போதும், பாட்டி போதும், பெரியம்மா போதும், அவ்வளோதான். அதனால அதை பற்றி கேட்கவே மாட்டேன். லைஃப்பில் பல இடங்களில் நம்ம ராங்காக டிசிஷன் எடுப்போம், பசங்க நம்மளுக்கு கரெக்டாக நம்மளை கைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேஷவ் உங்களை கைட் பண்ணியிருக்காரு? நிறைய வாட்டியாக இருக்கு. ஆமாம்மா, நிறைய வாட்டி நானே டவுன் ஆகிட்டு இது கரெக்டாக தப்பா, அம்மா இதெல்லாம் எதுக்கு யோசிச்சுக்கிட்டு, நீ கரெக்டாக தான் பண்ணுற, கிளம்பி போயிட்டே இருக்கு. கேஷவ் சொல்வார் பாருங்க. ஸ்பெசிஃபிக்காக லைக் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். தேர்ஸ் அ லாட் ஆஃப் அதர் திங்ஸ். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுறாங்க, லைக் ஷி வாண்ட்ஸ் டு சூஸ் விச் பிக்சர்ஸ், எந்த பிக்சர்ஸ் வந்து எடுக்கணும்னு. ஷி லாஸ்ட் மீ. நான் வந்து சொல்லுவேன், அம்மா உங்களுக்கு எது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது நீங்கள் போடுங்க, யார் எது சொல்கிறாங்க டோன்ட் திங்க் அபவுட் இட், வாட் எவர் யூ லைக் யூ ஷுட் போஸ்ட். ஸோ நிறைய அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கான். வரலைன்னா பரவாயில்ல விடுங்கம்மா, அது கொஞ்சம் வெயிட் போட்டேன் கேஷவ், இட்ஸ் வெரி நார்மல், யுவர் ஏஜிங், யுவர் அ விமன், அது ரொம்ப நார்மல், நல்லா தான் இருக்கிறேன், நீ எதுக்கு இதெல்லாம் போட்டு பெருசாக மண்டையில் எடுத்துக்கிற. ஸோ ஹீ இஸ் ஆக்சுவலி பிகம் மோர் மெச்சூர்ட் தேன் மீ. கேஷவ் உங்களுக்கு கிடைச்சதுனால, அவர் இவ்வளோ மெச்சூர்டாக இருக்கிறதுனால உங்களால் பல விஷயங்களை ஈஸியாக கோ த்ரூ பண்ண முடியும். அந்த கிரெடிட் நான் வந்து அவர் கொடுத்தே ஆகணும். ஐ டோன்ட் நோ ஹவு மெனி சில்ட்ரன், பட் எஸ் அதுதான். இப்போ நிறைய குழந்தைங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, சிங்கிள் பேரண்ட்டாக இருந்துட்டு அன்புக்காக ஏங்குறாங்க, அந்த பேரண்ட்டும் கொடுக்கணும் தான் நினைக்கிறாங்க, பட் அவங்களுடைய வளர்ச்சிக்காக அவங்க ஓட வேண்டியதும் இருக்குது இல்லையா? ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா?
அதுதான் எனக்கே வந்து நிறைய வாட்டி நான் சர்ப்ரைஸ் ஆகியிருக்கேன். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், கடவுளுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இன்றைக்கி நான் இப்படி உட்காந்து பேரண்ட்டாக பேசுகிறேன்னா அது வந்து 60% எஃபர்ட் அவன் தான் போட்டிருக்கான். நிஜமா ஐ வாஸ் ஆல்வேஸ் இதுதான் எனக்கு வேணும், இதுதான் எனக்கு வேணும்னு நான் பேசுகிறத விட அந்த குழந்தை தான் வந்து இதெல்லாம் அடாப்ட் பண்ணி அந்த பீஸ் ஆஃப் மைண்டை அவனே தான் தேடிக்கிட்டான். ஸோ தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஃபார் தட். ஏன்னா குழந்தைங்க எப்படி வேணால் இருப்பாங்க இல்லையா, ஏன்னா அந்த அட்லசன்ட் ஏஜில் சொசைட்டி ஒன்று பேசும், அது ஒன்று பேசும். பட் நம்ம தலை அதெல்லாம் கிடையாது, நம்ம படிக்கிறோம், நம்ம முன்னேறுறோம், நம்ம ஹாப்பியாக இருக்கோம் அந்த மாதிரி. ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு கிரியேட் அ ஹாப்பி ஹோம். ஒரு ஹாப்பி ஹோம் இருந்தால் தான் வந்து ஒரு மென்டல் ஹெல்த்தும் சரி, ஒரு ஃப்யூச்சரும் சரி, அது வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும்னு நான் நினைக்கிறேன். நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கு மீடியாவிலேருந்து. இப்போ ஒரு 2 வருஷமாக நான் பிரேக் எடுத்திருக்கேன். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் ஓடுறத விட நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு ஹாப்பி என்விரான்மெண்ட் அவனுக்காக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு எனக்கு இன்னும் 2 கொஸ்டின் நான் கேஷவ் கிட்ட முக்கியமான கொஸ்டின்ஸ் கேட்கணும். இனி வர காலத்தில் என்னைக்காவது உங்கள் அப்பா அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல, மீட் பண்ணா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் சொல்ல மாட்டேன், எனக்கு தேவையே இல்லைன்னு. இப்போ அங்கே இருந்தால் நான் அப்படியே யூட்டன் எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு ஹிம். பேசவே விருப்பப்படல. இஃப் ஐ ஹாவ் டு ஸ்பீக் சொல்ல முடியாது. ஏதாவது கேட்கணும்னு இருக்கா ஒரு கொஸ்டின்? நோ கொஸ்டின்ஸ். பட் அவரை பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு வார்த்தை வச்சிருக்கீங்க, இன்கேஸ் பேசுற தைரியம் வந்தா பேசிடுவீங்க? அது தைரியம் இருக்கு. பேசணும்னா சொல்லிடுவீங்க. பேச வேணாம்னா அது என்னன்னு சொல்ல விருப்பப்படல. ஓகே, சரி, அது இருக்கட்டும். அம்மாவை என்னைக்காவது நீங்க கேட்டிருக்கீங்களா, அம்மா உனக்குன்னு ஒரு லைஃப் வேண்டாமா, நீயே ஒரு லைஃப் சூஸ் பண்ணக்கூடாது, நீ இன்னொரு மேரேஜ் நீ பண்ணிக்கிறணும்னு உனக்கு விருப்பம் இருக்கா? இந்த மாதிரி ஏதாவது நீங்க இந்த கான்வர்சேஷன் போயிருக்கா உங்களுக்கு? அது சில வாட்டி தோணியிருக்கு. ஏன்னா அது இட்ஸ் அப் டு ஹர். ஏன்னா எனக்கு தோணியிருக்கு இந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து ஒரு செப்பரேட்டான லைஃப் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் what she wants is what matters at the end. Yes, அவங்களுடைய டிசிஷன் தான். நான் அம்மாவோட உலகமே நீங்க தான்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த கொஸ்டின் உங்ககிட்ட கொண்டு வர கூட நான் விருப்பப்படல. ஸோ கண்ணு பற்ற போகுது அந்த அளவுக்கு வந்து கடவுள், நான் இதை தான் நான் வரிசையாக சொல்லிட்டு வரேன். ஒரு பக்கம் நமக்கு பெரிய பள்ளம் வச்சா கூட இன்னொரு பக்கம் கடவுள் நமக்கு ஏதோ பெருசாக கொடுக்க போறாருன்னு அது நான் கண் முன்ன பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லா சிங்கிள் பேரண்ட்டும் தான் குழந்தைங்க மெச்சூர்ட் ஆகுற அந்த நாளுக்கு தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா கிடைச்சிருச்சு. குழந்தையில இருந்தே அப்படிதான். நான் அவனுக்கு எப்பவுமே சொன்ன, நடந்து முடிஞ்ச விஷயங்கள் இல்ல நடக்க போற விஷயங்கள் எப்பவுமே உன் மைண்ட்ல எடுத்துக்காது. தட் இஸ் ஒன்லி கோயிங் டு கரப்ட் யுவர் மைண்ட். என்ன உனக்கு தேவை, வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி, அதை மட்டும் யோசிச்சுட்டே இரு. அது என்ன நம்மளுக்கு தேவைன்றதை மட்டும் யோசிச்சுட்டே இரு. இந்த ஏன் விட்டுட்டு போனாங்க, ஏன் அப்பாலெல்லாம் யோசிச்சோம்னா நம்மளால வாழவே முடியாது வாழ்க்கைய. ஸோ ஹி இஸ் ட்ரெயின்ட் இன் அ வெரி ஹாப்பி ஸ்பேஸ். அதுதான் நான் திருப்பி சொல்றது. குழந்தைங்களுக்கு ஒரு ஹாப்பி ஸ்பேஸ் தேவை, அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கும் இதுக்கும். ஸோ நோ மேட்டர் வாட் யுவர் கெரியர் இஸ், ப்ளீஸ் கிவ் தம் தட் ஸ்பேஸ். உண்மையிலே மகேஸ்வரி, நீங்க வந்து ரொம்ப அழகா உங்க மகனை வழி நடத்திருக்கீங்க. அதாவது அட்வைஸ் பண்ணாம வாழ்ந்து அவங்களை வழி நடத்திருக்கீங்க. அதுக்கு காரணம் உங்களுக்கு முன்ன உங்க அப்பா அம்மா உங்களை அப்படி வழி நடத்திருக்காங்க நினைக்கிறேன். உண்மையிலே அம்மா வழி நடத்திருக்காங்க. ஆமா, ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.